ப்ரொஃபஸர் வந்தோடனே சொல்ற வார்த்தை முத்து வெளியே போ, பேசுனா வெளியே போ, பேசுனா வெளியே போன்னு சொன்னவர் அதே கல்லூரிக்கு 5 முறை கெஸ்டா கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு உன் கண்ணில் பிழை இருக்கிறது அப்படின்றார். நம்ம ஊர்ல திருட்டு மொழின்னுவோம். அதனால தமிழை சரியாக பேசுபவர்கள் இலங்கை தமிழர். அதனால இலங்கை தமிழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டுல பாருங்க, சாக்ரடிஸை பாருங்க, எடிசனை பாருங்கலாம் சொல்ல தேவையில்லை. நம்ம ஊர்ல கேப்டனை பாருங்க, அதை பார்த்து கத்துக்கிட்டாலும் நிறைய விஷயம். ரத்த கண்ணீர் படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவருக்கு அந்த ஆசை நிறைவேறாம போச்சு. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும், அது நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி நானே பிற்காலத்துல படம் இயக்குவதாலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். காலேஜ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கட் அடிச்சிட்டு சைட் அடிச்சிட்டு சுத்தி இருக்கீங்களா? ஒரு பெரிய மனுஷனை பார்த்து கேட்கிற கேள்வி நீ கேட்கிற சார். அதே போல காதல் அனுபவம் அது வாட்டுக்கு இருக்கட்டும். நான் பாட்டு சொல்லி அந்த பிள்ளை 3 குழந்தையோட உட்காந்து. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தேன், பாத்தீங்களா? உங்களுடன் நான் மதுரை முத்து உங்க கூட இன்டராக்ட் பண்ண வந்துட்டு இருக்கிறாரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ரெடியா? அவங்கள இதே உற்சாகத்தை வரவேற்பீங்களா? லெட்ஸ் வெல்கம் மதுரை முத்து ஆன் ஸ்டேஜ். சார், உங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணணும், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் சொல்லி ரொம்ப அன்போட அவங்க தனிப்பட்ட முறையில் கேள்வி எழுதி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது அன்போட ஆரம்பிச்சு வம்போட முடிஞ்சிடாம பாத்துக்க. ஆமாம் சார். சரி சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆரம்பிச்சு போயிடலாமா? போயிடலாம். முதல் கேள்வி ரெடியா? என்ன முதல் கேள்வி இவ்வளவு சோகமா இருந்துருச்சுக்கிறப்பா? முதல் கேள்வி என்னதா? நான் அது எங்க காலேஜ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு காலேஜ் டைம்ல மறக்க முடியாத ஒரு மெமரினா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒரு மெமரி கார்டு போட்டு வந்தேன் மறக்க கூடாதுன்றக்காக. சார், அவரு மென்ஷன் பண்ணது என்ன விஷயம்னா, நீங்க காலேஜ் டைம்ல வந்து என்னென்ன குறும்புகள் பண்ணிருக்கீங்க, அதாவது வந்து உங்களோட டைம்ல வந்து இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்களா? அது காலேஜில் நான் வந்து தம்பி இப்போ சிரிக்கிற முதல் ஜோக்கு சிரிக்கலா, இதுக்கு சிரிக்கிறீங்களான்னு தெரியல. கிளாஸுக்குள்ள எங்கள் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் அதாவது நான் சில இடங்கள்லாம் போயிட்டு மாங்கு கத்து ஒரு வேலும் கை தட்ட மாட்டேன். ஆனால் அங்கே ஒரு வார்த்தைக்கும் கைதட்டல் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும், ஏன்னா அவ்வளவு கைதட்டல் தட்டுறீங்க. நான் அந்த காலேஜில் உள்ள எங்கள் ப்ரொஃபஸர் வந்தோடனே சொல்ற வார்த்தை முத்து வெளியே போ, பேசுனா வெளியே போ, பேசுனா வெளியே போன்னு சொன்னவர் அதே கல்லூரிக்கு 5 முறை கெஸ்டா கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு நன்றி சார். ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம் சார். ரெண்டாவது கேள்வி என்ன ஏப்பா, என்ன ஒலிம்பிக்ல பரிசு வாங்கியிருக்க? நீங்க வந்து பல பேரை சிரிக்க வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க ரசிச்சு பார்த்து சிரிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர்னா அது யாரு சொல்லுவீங்க? கவுண்டமணி சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் என்ன செய்வார்னு நான் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கி ஒரு தடவை பார்த்துட்டு கொடுத்துருவார். இவருக்கு என்ன ஓனாக கிரியேட் ஆகுதோ கேமரா கட் சொல்லியும் போய்கிட்டு இருக்கும். அந்த அதுவும் சத்யராஜ் சார் மணிவண்ணன் சாரோட சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிட்டாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் காமெடியாக இருக்கும், 15 நிமிஷம்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரியேட்டர், ஓனாக டைலாக் பேசக்கூடியவர். அதனால எனக்கு ரொம்ப அவர் கேட்டதுலேயே ஒரு துணை கேள்வி இருக்கு. துணை கேள்வி, இவங்க எல்லாம் வந்து பேப்பரை வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு, நீங்க வந்து இப்போ புதுசா உருவாக்குன அந்த ப்ராப்பர்ட்டி காமெடி அது எப்படி சார் உருவாச்சு? அது ஒரு எதைச்சியா அந்த குக்கு தூக்காமல எதைச்சி ஆரம்பிச்சது. அதை இப்படி நீங்க ரசிப்பீங்கன்னு தெரியாது. அவரு பாபா முத்து கொஞ்சம் கருணை காட்ட பண்ணுவாரு. ஒரு கருணக்கிழங்கு எடுத்து காமிச்சேன்.
அப்படியே கொஞ்சமாக ஆனதான். அப்புறம் வந்து இந்த காதல் பட சீடியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னு, சில்லுன்னு ஒரு காதல் பார்க்க அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லாம் போகும்போது அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கேயுமே கூட இப்போ பேனாங்கனா வச்சுருக்கீங்களா? இது பெண்ணு. ஓகே, இது உலக அதிசயம் கிடையாது, இது பெண்ணு தான். இந்த பெண்ணு மேலே ஒரு ஸ்ப்ரே அடித்தா மணப்பெண். பார்த்தியா? பிடிச்சிட்டாங்க சார். இல்லை ஏன் உடனே சொன்னான்னா அவன் கற்பனையில் சொல்ல, என்னுடைய மதுரை முத்தால அப்புறம் யூடியூப்பை அவன் பார்த்துருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. அதே பெண்ணை ஸ்ப்ரே அடிச்சோன்னா மணப்பெண்ட்டான். அந்த பெண்ணை அப்படி திருப்பினா திருமண பெண். இவ்வளோ கோபமாவீங்கன்னா அதை சொல்லியிருக்க மாட்டேன், பரவாயில்ல. அடுத்து 3வது கேள்வி போயிடலாம் சார். கேளு. சார் அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சேம் பிஞ்ச். இதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வர்யா இருந்தேன், நல்லா தான் இருக்கேன் சார். ஆமா, சேம் பிஞ்ச். Dress சேம் பிஞ்ச். போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. எப்படிப்பா உனக்கு எல்லாமே தெரியுதுமா? நான் புழு போட்டு வரேன்னு. வெரி குட்பா. ஐயா இந்த உலகத்திலே நன்றின்றது ரொம்ப மிகப்பெரிய சொல். அதுவும் இல்லாம யாருக்காவது நன்றி சொல்லணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். டக்குன்னு யாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்க இந்த உலகத்துல யாருக்காவது ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா அப்படி ஒருத்தவங்க யாரு உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில? எனக்கு நான் நன்றி சொல்ற மாதிரி நீங்க நன்றி கடன் பட்டிருக்கவங்க யாரு? நான் ஒரு அடிப்படையில் மின்சார வசதி இல்லாத கிராமத்தில் பிறந்து அது டவுனுக்கு வந்து இத்தனை மக்கள் அப்ரிஷியேட் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மக்களுக்கு தான், தமிழ் மக்களுக்கு தான் நன்றி சொல்றேன். சார், இவ்வளோ பேர் வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. உங்களோட நகைச்சுவையில வந்து பாடி ஷேமிங்ன்ற ஒரு விஷயம் இல்ல, இரட்டை அர்த்தம் அப்படின்றது இல்ல. அதுக்கு நீங்க எவ்வளவு கான்சியஸா ப்ரிப்பேர் பண்றீங்க சார்? ஆமா, அது நான் ஒரு ஆரம்ப காலத்தில் நான் கலக்க பேர் அசுத்த பேர் பேசும்போதெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் பேசிடுவேன். இப்போ எல்லாருமே அதை ரொம்ப ஒரு நைட்டு ஃபோன் பண்ணி 2-3 வாரம்லாம் பேசுவாங்க. உங்கள் யூடியூப்ல 2 பார்த்தேன் சார், ரொம்ப ரிலாக்ஸ் ஆனேன், என் டென்ஷன் எல்லாம் குறைஞ்ச. ராதாரவி சார் கூட 3 நாள் பேசினார். டெய்லி 3 வீடியோ ஒன்று பார்ப்பேன்டா அப்படின்னார். பெரிய ஜாம்பான் அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி. இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதனால என்ன கேள்வி கேட்டீங்க? கான்சியஸா எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றீங்க? அதனால கொஞ்சம் நம்ம ஏஜ் வர வர கொஞ்சம் மெச்சூர்டாக சொல்லணும். ஒரு சபையில் இருக்காங்கன்னா 10,000 பேர் இருக்காங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க? 3000 பேர் இருக்கீங்க. இதில் ஒரு ஆள் சங்கடப்பட்டா கூட அது நல்ல நகைச்சுவை கிடையாது. எல்லாரும் சிரிக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குன்றக்காக யார் மனசு புண்படாமல் பேசணும். அடுத்த கேள்விக்கு யார்? வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். என் பேர் தினகர், பிகாம் சிஏ படிக்கிறேன். பரவாயில்ல தம்பி, 2ஓட முடிச்சுக்கிட்டான். என் பேர் தினகர், 3வது வார்டு, குறுக்கு சந்து, 4வது இருக்கும். போன வாரம் ரேஷன் கடையில் 4 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கினோம். எல்லாம் ஒப்பிப்பாங்க. ஆனால் தம்பி கரெக்டாக சூப்பர். சில பேருக்கு பாம்புனா பயம், சில பேருக்கு இருட்டுனா பயம். உங்களுக்கு எதுனா பயம்? எனக்கு இந்த உயரமான பில்டிங்கில் அப்படி நிற்கும் போது கீழே பார்த்தேன்னா பயந்துருவேன். ஆனால் சின்ன வயசுல இல்லை, சின்ன வயசுல நான் தென்னை மரம்லாம் ஏறுவேன். இப்போ சமீபத்தில் அந்த ஒரு பயம் வந்துருக்கு. நீங்க ரொம்ப பார்த்து பயந்து நடுங்கின ஒரு விஷயம் என்னன்னா? இப்போ நீ கேட்குற பார்த்தா இப்போ எனக்கு ஒரு நடுக்குமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஸ்டேஜ்ல என்னைக்காவது நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பயந்து ஏதாவது மறந்த விஷயத்த அப்படியே சமாளிச்சது இருக்கா? அது சமாளிச்சிருவேன். ஏன்னா நான் இந்த பேப்பர் வச்சு நான் பேசி ஆரம்பிக்கல, பழகலை. பேப்பர் இல்லாமல் தான் பேசுவேன். அதனால் ஃபாஸ்ட்டாக பேசும்போது இடையில ஸ்டக் ஆச்சுன்னா அப்படி நின்றும் இல்லையா, அது வராமல் பேலன்ஸ் பண்ணுவேன். ஒரு வாத்தியார் ஜோக்கு சொல்லும்போது எதாவது மறைச்சுன்னா இன்னொரு ஜோக்கு சொல்லி அவ்வளோதான். சரி சார், சூப்பர் சார். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்த கேள்வி. குட் மார்னிங்ண்ணா. ஏதோ ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சொல்லுங்கப்பா. என் பேர் காயத்ரி, பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஜிபேல எவ்வளோ போட்ட நீ? ஏன்னா சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கைது தட்டு. அண்ணா, நீங்க வந்து ஒரு பெண்ணா மாறணும்னு ஒரு வரன் கிடைக்குது. எந்த பெண்ணா நீங்க மாற விருப்பப்படுறீங்க? ஒரு 7,000 ரூபா கொடுக்குறேன் வாங்க அப்படின்னாங்க, வந்தேன். அதுக்காக என்ன பெண்ணா மாத்திர அளவுக்கு போவீங்க? இன்னைக்கு தான் இந்த கோட்டை வாங்கி போட்டு வந்திருக்கேன், புது கோட்டு. இன்னைக்குன்னு பெண்ணா மாறினா இந்த கோட்டை யார் யூஸ் பண்றது? அதாவது இப்போ இருக்க சூழல்ல முன்னாலாம் வந்து பணம் உள்ளவனை பார்த்து போறான் போட்டான், அவங்க கோடீஸ்வரங்க.
இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் பார்த்தா போகிறான் ஏன் அவனுக்கு சுகரே இல்லையாமியா? என்கிட்ட ஒருத்தர் வந்து சுகருக்கா கூட இல்லை அப்படின்னே இருக்கும்னே, நல்லா பாருண்ணே. இல்லைப்பா நீங்கள் பாரு செக் பண்ணுங்க, உங்களுக்கெல்லாம் 400 இருக்கும் அப்படின்னு. நடந்து போங்க, ஆட்டோவில் போங்க அப்படின்னு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த நோய் நோயெல்லாம் குடைச்சி அன்னை தெரசான்னு ஒரு பெண், நீங்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க எந்தவித பிரதிபலனை எதிர்பார்க்கல. அப்படி ஒரு ஏன்னா இப்போ இந்த உங்களுக்கு இப்போ தெரியாது, இது ஒரு ஏதோ நான் வேணும்டே பேசுகிற மாதிரி தெரியும். இந்த ஏஜுக்கு வரும்போது இப்படிலாம் பக்குவம் வரும், நம்மளும் இப்படி நல்லது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம செய்ய முடியாததுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்காவது அப்படி ஒரு பதிலை சொல்லணும் ஒரு ஆசை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி ஆன் பண்ணிக்கப்பா. நீ பெண்ணா இருந்தா கூட ஆன் பண்ணிக்க. தேவையில்லாத ஜோக்கெல்லாம் எடுக்குது, தேவையான ஜோக்கு எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப எனக்கு எதோ இந்த வருஷத்துல சரண்யா, 3rd BCom CA ஃபைனல் இயர். கொஞ்சம் என்னோட क्वेश्चन என்னன்னா, உங்களோட வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் என்ன? அது எதனால அந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிக்கும்? அதாவது இன்னைக்கு நம்ம 20 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினா 21 லட்ச ரூபாய் செலவழிச்சு நம்மளுக்கு செய்வன வைக்கிறான், இந்த வீடு எப்படியா இடிஞ்சு போகணும்னு சொல்லி. அதனால அந்த பாசிட்டிவான விஷயமே குறைஞ்சு போச்சு. அதனால் நான் மேடையில் அடிக்கடி சொல்ற திருக்குறள் எதுனா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்து. இன்னைக்கு வந்து யாராவது ஒருவனுக்கு பொண்ணு பொருளை கொடுக்க தேவையில்லை, கஷ்டப்படுறவனுக்கு மாப்பிள்ள கவலைப்படா நான் இருக்கேன் மாப்பிள்ள அப்படி அந்த ஆறுதலான வார்த்தை, இனிமையான வார்த்தை தான் ஒரு மனசு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் எனக்கு அந்த குரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சார், தமிழ் பற்று, நீங்க எவ்வளவு தமிழ் மேல பற்று வச்சிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழை தவிர்த்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான லாங்குவேஜ்? தமிழை தவிர்த்து இல்லை, தமிழும் அதுவும் தமிழ் தான். ஆனால் எனக்கு தமிழே ரொம்ப அழகான பிடிச்ச தமிழ் எதுனா இலங்கையில் பேசுகிற தமிழ். நான் ஒரு 96 நாடுகள் வரைக்கும் போயிருக்கிறேன். அந்த ஆமாம் பாருங்க, இதெல்லாம் இது எதுக்கு சொன்னா, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வேணும்ன்றக்காக, நான் ஒரு கடுமையான கிராமத்திலிருந்து வந்திருக்குன்றக்காக சொல்றது. அந்த நாடுகளில் இலங்கை மக்கள் நிறைய எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, ஆனால் சுத்தமான தமிழ் பேசுவாங்க. இப்போ நான் போனது சுவிட்சர்லாந்து போகிறப்ப அந்த என்னை ரிசீவ் பண்ண வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை வானூர்தி நிலையத்தில் கண்டு கொண்டேன் அப்படின்னார். இது யாருமே வானூர்தி நிலையம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களை வானூர்தி நிலையத்தில் கண்டு கொண்டேன். அவங்க பையனை கண்டிக்கும் போது சொல்றார், உன் கண்ணில் பிழை இருக்கிறது அப்படின்றார். நம்ம ஊர்ல திருட்டு மொழின்னுவோம். அதனால தமிழை சரியாக பேசுபவர்கள் இலங்கை தமிழர். அதனால இலங்கை தமிழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா வணக்கம், என்னோட பேரு நான் ஏதோ ஆடியோல வருதுன்னு பார்த்துட்டு யாரும் ஃபோன் பண்றாங்க நினைச்சு போன சொல்லுங்கப்பா. என்னோட பேரு ஷாலினி, நான் பயோகெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட क्वेश्चन என்னன்னா, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? இதுதான் சார். இல்ல, இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா. அதெல்லாம் பெரிய பெரியவங்க செய்யறதுரா, காலப்போக்கில் பார்ப்போம். அதாவது என்னன்னா, அரசியல நம்ம ஒன்றும் பெருசான மாற்றத்தை செய்ய போறல. நம்ம ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட அந்த தெருவை சுத்தமாக அழகாக வச்சுக்கிட்டா ஆமா, அது எனக்கு போதும். நன்றி. இப்போ வந்து நான் கேப்டன் சார் கட்சியோ அவர் ரசிகரோ இல்லாட்டியும் கூட சமீபத்தில் அவரை பற்றி படிக்கிறப்ப, உழைப்பு 84ல் ஒரே வருஷத்தில் 18 படம் நடிச்சிருக்காரு. இங்கே மாநகர காவல் ஷூட்டிங்கில் இருப்பார். அது மிட் நைட் 2 மணிக்கு முடிச்சுட்டு அப்போ அந்த புலன் விசாரணை படத்தில் நடந்து போகிறப்போ ஒரு ஆணி குத்திரும். அந்த ரத்தத்தோட ஷூட்டிங் நின்றா 7 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும் சொல்லி கட்டு போட்டு மறுபடியும் பைட் சீன் நடித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலே வந்து நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக இந்த நடிகர்கள்லாம் ஒன்றா திரட்டி இலங்கை மலேசியாவில் போய் மிக பிரம்மாண்டமான, அது ரஜினி சார் கமல் சார்லாம் கூட்டு போய் ஒரே வருஷத்தில் கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை. அதாவது படித்தது கம்மி தான், ஆனால் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது மனித நேயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. யாரையும் பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது மாதிரி அரசியல்லாம் ரொம்ப ஆசை. கேப்டனோட இறப்பு உங்களை எவ்வளவு பாதிச்சது? கேப்டனோட இறப்பு எவ்வளவு பாதிச்சிருக்குன்னா, என்னுடைய டிபி இது வரைக்கும் அவருடையது தான். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வீடியோ எந்த நடிகருக்கும் போடலை, கேப்டன் அவருக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். காரணம் அவருடைய அந்த ஹம்பிளான விஷயமா இருக்கட்டும், நிறைய பாசிட்டிவான விஷயம். மக்கள் யாருமே எதிர்த்து, இப்போ வடிவேல் சார் திட்டிருக்காருன்னா கூட திருப்பி அவரை பற்றி அவர் நடிக்க வைங்கன்னு தான் சொன்னார். அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஜாம்பான் கூட செய்ய முடியாது. இன்னா செய்தாரே ஒருத்தல் வாழும் எம்ஜிஆராக நம்மலாம் தெரிஞ்சுக்கிறோம். பெரிய பெரிய
வெளிநாட்டுல பாருங்க, சாக்ரடிஸை பாருங்க, எடிசனை பாருங்கலாம் சொல்ல தேவையில்லை. நம்ம ஊர்ல கேப்டனை பாருங்க, அதை பார்த்து கத்துக்கிட்டாலும் நிறைய விஷயம். சார், ஒரு மாணவி கேட்கும் போது நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சமீபத்துல வந்து நீங்க நிறைய கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு வட இந்தியர் வந்து நம்ம ஆட்களை அடித்ததை அன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப ஆவேசப்பட்டு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் அந்த கேள்வி வருது, அரசியலுக்கு வருவீங்களா எப்படி அப்படின்றது. இதை எப்படி சார்? அதாவது நம்ம இந்த யூடியூப்ல எதுக்காக வச்சிருக்குன்னா, நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிடணும், பயப்படாம. அந்த இடத்துல அந்த முத நான் தான் அந்த இது பதிவு போட்டேன். அது எதுக்கான என் மனசுக்குள்ள உறுத்தல் இருந்துச்சு. நான் வெளியூருக்கெல்லாம் போகும்போது, திருப்பூர்ல போகும்போது ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கேட்டால் கூட அட்ரஸ் சொல்ல தெரியல. ஏன்னா 60% அவங்க தான் இருக்காங்க. அப்போ நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுதுன்றது எனக்கு ஒரு கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமாயிட்டாங்கன்னா என்னன்றது ஒன்று. அதுக்காக அந்த பதிவு போட்டேன். நீங்கள் வாங்க, இருங்க, வேலை பாருங்க, எங்கள் மக்களை துன்புறுத்தாமல் வேலை பாருங்க அப்படின்றத அந்த பதிவோட நோக்கம். அதுக்காக போட்டிருந்தேன். அதனால எனக்கு என்ன தோணுதோ தைரியமாக சொல்லணும். பசங்களுமே அப்படித்தான். உங்களுக்கு நியாயமா படுறத கேப்டன் அவர்கள் இன்னைக்கு இந்த பேர் இருக்கு, இத்தனை பேரை சம்பாரிச்சிருக்காரு, இவ்வளவு வரை கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா தைரியமா அவருக்கு என்ன தோணுதோ, அடுத்த ஆளுக்காக வாழாம தனக்கு என்ன நியாயம்னு தோணும் அதை பேசுற தைரியம், அதுவும் நம்ம தம்பிகளுக்கு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். அடுத்த கேள்வி யாரோட? வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஹர்ஷவர்த்தினி, 3rd BCom படிக்கிறேன். ஐயா சூப்பர்யா. உங்களோட நகைச்சுவையில வந்து என்னைக்கும் ஒரு கருத்து வந்து நிறைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து நகர்வளத்துல இப்ப சுகர் வளம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது போல அவிச்ச உணவு நிறைய சாப்பிட்டா அதுல வந்து நம்ம ஆயுள் வந்து அதிக நாள் பெறும்னு சொல்லியிருக்கீங்க. அது போல இந்த யங் ஜெனரேஷனுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும், மோட்டிவேஷனலா சொல்லணும்னா என்ன நினைக்கிறீங்க? இப்ப எங்க அப்பா வந்து 87 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போகாம இருந்தார். காரணம், கம்மாயில தண்ணி அள்ளி குடிச்சவங்க 90 வயசு 95 வயசு இருந்தாங்க. நம்ம பிஸ்லரி வாட்டர் சாப்பிட்ற அன்னைக்கு பார்க்குறேன் புதுக்கோட்டையில் கபடி விளாண்டுட்டு வந்த பையன் 17 வயசு பையன் அட்டாக்கில் இறந்து போகிறான். அந்த மாதிரி நோய் நொடி கூடி போன நேரத்தில் பொன்னாங்க நிற்கிற சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம்னு வாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெளியே கண்ணாடி போட்டுருக்கு. அது பூரா அந்த யூடியூப் பார்க்குறதுனால. அதுக்காக சொல்கிறேன். நன்றி சார். நன்றி. அடுத்த கேள்வி. ஹாய் அண்ணா. என்ன ஒரு ஆள் வணக்கம் ஐயாண்டுது இதுல நிறைய. நீங்க என்ன சினிமால நீங்க பார்த்து ரசிச்ச கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச பொறுமையா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? பதட்டம்லாமா பிடிச்ச கேரக்டர்ன்றாங்களா? கேரக்டா பீட்ரூட்டா? ஏன்னா நான் முள்ளங்கி தான் சாப்பிடுவேன். அதுக்கு கேளுங்க பரவாயில்ல கேளுங்க. கிளாஸ் ஆகிப்பா. எதுல நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பழைய படமா இருந்தாலும் சரி, புது படமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு செட் ஆகுற கேரக்டரை சொல்லுங்க. இல்ல இந்த மாந்தோப்பு கிளின்னு ஒரு படம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல வந்து சுருள்ராஜன் கஞ்சனா நடிச்சிருப்பார். படத்துல அவர் தான் ஹீரோ மாதிரி முழுக்க அந்த படத்துல சிரிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர். இப்ப விவேக் சார்லாம் ஒரு ஆசைப்பட்டிருந்தார், ரத்த கண்ணீர் படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்கு அந்த ஆசை நிறைவேறாம போச்சு. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு முழுமையான, அப்படியே அது நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி நானே பிற்காலத்துல படம் இயக்குவதாலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சார், இந்த கேள்வியை கேட்கும் போது ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா மதுரை முத்து மிஸ் பண்ண படங்கள் அப்படின்னு வந்து ஒரு வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நண்பன் படத்துல சக்தி அவரோட கேரக்டர் வந்து நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னு. அது உண்மையான நிறைய படங்கள் அந்த மாதிரி. சுப்பிரமணியபுரம் அப்போ அந்த அப்ராட்லயே சுத்திக்கிட்டே இருந்ததுனால நிறைய படங்களை மிஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, இதுனா ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசிட்டு வந்துடலாம், அது ஃபுல் டே இருக்கணும், அப்படி 6 மணி to 6 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் அப்போ இருந்ததுனால நல்ல பெரிய படங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் எழில் சாருடைய படம் 7ஆம் தேதி நடிக்க போறேன். அதனால இன்னும் கொஞ்சம். வணக்கம் ஐயா. பயங்கர சாக்லேட் பையா இருப்பேன் போலயே. நாங்க மேடல 20 நிமிஷம் பேசினாலும் கை தட்ட மாட்டேன். வணக்கம் ஐயாவுக்கு வார கணக்கா பேர் சாரதி, BCom. ஓ, அதான் காமா இருக்கியா? காலேஜ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கட் அடிச்சிட்டு சைட் அடிச்சிட்டு சுத்திருக்கீங்களா? ஒரு பெரிய மனுஷனை பார்த்து கேட்கிற கேள்வி நீ கேட்கிற.
அது அந்த லைஃப்ல இல்லாமல் அது இருக்க முடியாதுப்பா. நான் ஒரே ஒரு நோட்டு தான் ஆர்ட்ஸ் காலேஜ் தானே, நோட்டு இப்படி வச்சு ஸ்டைலாக நாங்கள் பஸ்ஸில் சுற்றிட்டு போகிறதான். நான் மட்டும் கிளாஸுக்குள்ளே போனால் என் கூட இருக்கவனுக்கு ஒரு இதாகும், ஐயா நீங்கள் மட்டும் படித்து மார்க் ஃபுல்லாக பாஸ் பண்ணுறதுக்கோ அப்படின்னு என்னை ரொம்ப இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி நிறையா பண்ணியிருக்கான். அப்புறம் அவங்க பாதுகாப்புக்காக என்னை கூட்டு போவாங்க. அப்பெல்லாம் சில இடத்துல நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கும், நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். சார் அதே போல காதல் அனுபவம் இருக்கா? அவன் கொடுத்த கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டான். ஆமா சார், அதே போல காதல் அனுபவம் நீங்க கல்லூரி பருவத்துல இருக்கும்போது அந்த காதல் இருக்கு, நான் இருக்கும் அதெல்லாம் ஒரு அது வாட்டுக்கு இருக்கட்டும். நான் பாட்டு சொல்லி அந்த பிள்ளை 3 குழந்தையோட உட்காந்து ஏய் பார்த்தா டிவிய புருஷன் 2 குடும்பம் செவுள்ள கொடுத்து அது எனக்கு ஏங்க இதெல்லாம் சொல்றீங்க டிவில. அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் சௌமியா, பிகாம் ஃபைனல் இயர். சேமியாவா? சௌமியா சௌமியா அது என்ன? ஏன்னா எங்க ஊர்ல ஒருத்தங்க பேர் புழுங்கரிசின்னு வச்சிருந்தாங்க, அதுக்காக. ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, மீடியால உங்க செட்டுல பல பேர் ஈரோடு மகேஷ், மதுரை முத்து, நாச்சியல் விஜயன் இப்படி அடைமொழியா ஊர் பேரை வச்சிருக்கீங்க. இது அந்த அப்ப இந்த ட்ரெண்டா? இல்லை, எனக்கு வடிவேல் சார்கிட்ட பேசும்போது அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எப்படி அந்த மதுரை மொழி அழகோ அது மாதிரி உனக்கு அப்படின்னா, பாய்க்கிறார் சார் தான் கேட்டுட்டு உனக்கு ஸ்ட்ரென்த்தே அந்த மதுரை ஸ்லாங்கு தான் அப்படின்னார். அப்போ இன்னும் மதுரை ஸ்லாங்கு ராவா பேசுவேன். அது வந்து அதனால் நம்மளை வாழ வச்ச ஊர் பேரை மொழியை வச்சுக்கிறோம்ன்றக்காக அது வச்சது. அதுபோக அப்போ என்னுடைய பேர் வந்து முழு பேர் முத்திருள பாண்டியன் லென்த்தாக இருக்கும். அந்த அப்போ உமாரியாஸு ஆங்கர் பண்ணோம் நாங்கள் கலக்கு பேர் 2005 பேசும்போது ஃபுல் பேருன்னு சொல்ல வராது. அப்போ அது முத்துன்னு சுருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்குன்றக்கா மதுரையை சேர்த்தோம், அவ்வளோதான். ஏன்னா பேர் வைக்கும்போது கவனமாக வைக்கணும். என் கூட படித்த பொண்ணு பேர் காலேஜுக்கு வராது இருப்பா, அது இல்லை. அவங்க அப்பா காலேஜுக்கு அனுப்ப மாட்டார், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டார், பேர் மட்டும் அனுப்புறியான்னு வச்சிருப்பார். நான் என் கூட 8th படிக்கும்போது அந்த பிள்ளை எதுக்குமே வராது, டியூஷன் பரிச்சு எதுக்குமே வராது, பேர் மட்டும் வந்தனா, நீ வந்தனா வராட்டி எங்களுக்கு என்ன. இப்படியெல்லாம் சில பேர் இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு பேர் சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. சாந்தினா அமைதியா இருக்கணும்ல, எப்படி நகைச்சுவை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார்? பெரிய லெஜண்ட்ஸ் வடிவேலு சார், விவேக் சார், இவங்க எல்லாருமே உங்களை நிறைய இடத்துல பாராட்டியிருக்காங்க. இப்போ காமெடி கிங் மதுரை முத்து அப்படின்னு எல்லாருமே அழைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க வாங்கின பாராட்டு, எந்த பாராட்டு ரொம்ப எனக்கு இது நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க? சின்ன வயசுல லியோனி சார் பேச்செல்லாம் கேட்பேன். ஒரு தடவை ஃபோன் பேசும்போது 2010 நினைக்கிறேன், அவர் ஃபோன் எடுத்தோன்னே முத்து உன்னுடைய மிகப்பெரிய ரசிகனையா நான் அப்படின்றார். அந்த மனநிலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி ஒரு பெரிய லெஜண்ட், அவர் பேசாத துறை கிடையாது, அவ்வளோ விஷயங்களை பேசுவார் கேதர் பண்ணி. அவரை பார்த்து நான் வந்திருக்கிறேன் 93 நான் அப்படி பால் வாங்க போகும்போது ஆடியோவில் தான், அப்பெல்லாம் அவர் ஆடியோவில் ஒரு வாய்ஸ் கேட்டால் உட்காந்து கேட்பேன். அவர் உங்கள் ரசிகன் சொன்னது. அதே போல் ராதாரவி சார் எங்கே பேச்சு நடந்தாலும் முதல்ல கேட்க வருவார். அது எஸ்வி சார் பார்த்தோன்னு உங்கள் ரசிகன். இப்படி பெரிய பெரிய லெஜண்ட்லாம் நம்மளை சொல்லும்போது அது எனக்கு பெரிய கொடுப்பனையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் ஆகும். சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி. வணக்கம். வணக்கம். என் பேர் மீனலோஷினி, பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். நீங்க வந்து வாத்தியார்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? பரவாயில்ல, இவங்க தான் கரெக்டா. பிகாம் படிக்கிறேன், காமர்ஸில் 88, அக்கௌண்ட்ஸில் 93, அந்த ஆர்டரா வராங்க வருங்க, அதான் அழகு. இது வந்து கொஞ்சம் சீரியஸான கொஸ்டின். யாரெல்லாம் வாத்தியார்ட்ட அடி வாங்கலையோ அவங்கெல்லாம் பின்னாடி போலீஸ்ட்டு அடி வாங்குவாங்க. பார்த்தீங்களா? இதை ஒரு ஜோக்கு நினைச்சு சிரிக்கிறீங்க. நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், இது சீரியஸான விஷயம்னு சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, எங்க அப்பா வந்து நிற்கிறாங்க வாசல்ல. எனக்கு மேக்ஸ் வாத்தியார், மேக்ஸ் நம்மளுக்கு சரியா வராது. ஆனால் 7th இருந்து +2 வரைக்கும் நான் தான் தமிழில் ஃபர்ஸ்ட் மார்க். மேக்ஸ் வராதனால அடிக்கிறாரு. எங்கள் அப்பா வேற யாரோ பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி எங்கள் அப்பா மணிக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் அன்னைக்கு நாங்கள் வாத்தியாருக்கு ரொம்ப பயந்தோம். பயந்து அடி வாங்கின பெருமை நினைச்சனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனல் கேள்வியா நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? அதான் நான் அந்த அட்வைஸ் இடையில வந்துச்சு கூட. அடுத்தவன் நினைப்பேன், அவன் அதை நினைச்சிருவான், நம்மளை இதை நினைச்சிருவானோன்னு அடுத்தவனுக்கா வாழ்ந்தோம்னா நம்மளுக்கா என்னைக்குமே வாழ முடியாது. நம்மளுக்கு என்ன நியாயம்னு படுதோ,
ஏன்னா அவனுக்கு நினைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், அவனை பற்றி நினைக்கிறதுக்கு, நம்மளை பற்றி நினைக்க. அதே போல் நான் எப்படி கிராம பகுதியிலேருந்து வர்ற மாணவர்கள் கொஞ்சம் அந்த சை டைப்பாக இருப்பாங்க, கூச்ச சுவாத்தோடு இருப்பாங்க, அதை மட்டும் இந்த அறவே தவிர்த்துட்டு, ஏன்னா நம்மளை மாதிரி கற்பனை சக்தி இந்த பக்கம் இருந்து போகிற மக்களுக்கு அதிகமாக இருக்கும். நான்லாம் அவ்வளோ பெரிய ஜாம்பானுங்களாக இருக்கும்போது நான் திரும்பி வரத்தான் பார்த்தேன் அந்த கலக்கு பேர் நிகழ்ச்சி. சும்மா ஜாலியாக தான் போனேன். அதுவே நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கு. அதனால் வெற்றி மறு வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்றவன் குதிரை விட வேகத்தில் ஓடுன்னுவாங்க. எல்லாரும் ஓடி இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒரு துறையில் சாதிக்கணும். அதுக்கு உங்களை உத்வேகப்படுத்திக்கங்க. இது அட்வைஸ் இல்லை, என்னுடைய அன்பு. ரொம்பவே நன்றி சார். இந்த பிஸியான சூழல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்குனீங்க, ரொம்ப நன்றி சார். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுக்கும் நன்றி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நன்றி. அவ்வளோ அழகா அமைதியாக உட்காந்து ரசித்து எங்களை உற்சாகப்படுத்துனீங்க. உங்களை அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமா ஆக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி.